இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லி ஆரம்பம் அவள்கிட்ட. இது ஒன்றும் 6 மாதமோ இல்லை 10 மாதமோ அப்படி வந்த க்ரஷ் கிடையாது. 2 வருஷம் சாலிடாக. ஸோ இந்த ஃபீலிங்கை இன்றைக்கி காஃபி சாப்பிட்ற சாக்கில் சொல்லியே தீரும். ஓகே, கமான் பூ, யூ காட் திஸ். அடாச்சல குட்டி பண்ணுறோம். பெஸ்ட் வெயிட். ஹாய்ங்க, பிஸியாக இருக்கீங்களா? இல்லை ஐம் கோயிங் ஃபார் அ காஃபி. கேஃப்டேரியா தான் போகிறேன். ஸோ அப்படியே போகிற வழியில் உங்கள் டெஸ்க் இருக்குது. இந்த சென்ஸ் எப்பயுமே போகிற வழியில் உங்கள் டெஸ்க் இருக்குது, புரியுது. அப்படி மேலே கீழே பார்க்காதீங்க, நான் பேச வர்றதை மறந்துடுவேன். உண்மையாக சொல்லணுன்னா இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அழகாக இருக்கீங்க. அதனால தான் என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. அதான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட ஒரு காஃபி சாப்பிட போகலாமேன்னு கூப்பிட்டுட்டேன். வரீங்களா? கேஃப்டேரியா தங்க போகிறேன். நீங்கள் எஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ப்ளீஸ் சொல்லுங்களேன். எஸ். யா ஐ கெட் இட். எவ்ரிடே டெய்லி இந்த பக்கம் தான் போகிறேன். பட் இந்த நாள் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து நாள் நட்சத்திர ராசி பலன் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஏதோ நல்லது செய்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. சம்திங் ஸ்பெஷல் இட் ஃபீல்ஸுங்க. வரீங்களா ப்ளீஸ்? நான் வேற எங்கேயும் கூப்பிடலையே. ஒரு கப் காஃபி பொலைட்டாக கஃபேட்டேரியாவுக்கு தானே கூப்பிட்றேன். வாங்க பேசுகிறீங்களா? அப்படியே போய்கிட்டே பேசலாங்க. ப்ளீஸ் எந்திரிங்க. தேங்க்யூ. How was your work today? உங்கள் டிபார்ட்மெண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்னைக்கு வரல போலையோ? அதான் தெரியுது. உங்கள் டிபார்ட்மெண்ட் ஜூனியர்ஸும் உங்கள் ஜூனியர்ஸும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. இல்லை, காலையிலேருந்து அதான் கேட்டேங்க. யா உங்களுக்கு வந்துடுச்சு கவுண்டர். சேம் டு சேம் காஃபி தானா? ஓகே, யா ஹியர் யூ கோ. இந்தாங்க. அது பிஸ்கட்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். இட்ஸ் ஓகே. நீங்கள் போங்க, ஐ வில் கேரி தட். டேபிள் போங்க. ஓ, வெரி குட், யூ ஆர் டூயிங் ஸோ குட். கம் ஆன், யூ காட் திஸ். எப்படியாச்சும் சொல்லி ஓகே பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் சொல்லிடு. 2 வருஷமாக சொல்லணும், காரியத்தை பிரிவானுங்க ஊர் உலகத்தில். அதுவும் இவரோட ஜூனியர்லாம் கண்டிப்பாக தெரிய வந்துச்சுன்னா கேவலமாக அசிங்கப்படுத்துவானுங்க போகிற வரப்பெல்லாம். சொல்லியே தீரும். இதாங்க. யா ஐ டோன்ட் பிஸ்கெட்ஸ் நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு தாங்க 2 எடுத்தானே, எடுத்துக்கோங்க. ஸோ சேயிங் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குதுன்னு சொன்னேன்ல. வெல், உண்மையிலே ஒரு மாதிரி எனக்கு இப்போலாம் எப்படி சொல்கிறது, இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டு நீங்கள் சிரிக்கக்கூடாது ப்ளீஸ். இட்ஸ் என்ன ஓகேங்களா இல்லை எப்படி? சரிங்க, ரீஅஷ்யூர் பண்ணிருக்கு. ஐ மீன் இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலிங்குங்க. அது வந்து சில நாளாவோ சில வாரமாகவோ சில மாதமாவோலாம் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் இருக்கும்ல. 2 வருஷம் சரிங்களா? புரிஞ்சிடுச்சா? ஆமாம், நீங்கள் வந்த நாள்லேருந்து அப்போத்துலேருந்தே இருக்குது. நான் நினச்சேன், சரி புதுசாக நம்ம ஆஃபீஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஆளுங்க வந்தாங்கன்னா, எம்ப்ளாயி ஜாயின் ஆனாங்கன்னா, யார் இந்த பொண்ணு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளாம் பார்க்குறதுக்கு ஒரு ஜென்ரலான மைண்ட் செட்டு அது இருக்கும், ஓகேவா, பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறேன். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாரம் போச்சு, ஒரு மாதம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. அப்பையும் வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூஷுவல் லீவ், ஹாலிடே ஸ்பெஷல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். தென் நாள் ஆக ஃபேட் அவுட் ஆகும்னு பார்த்தா இன்றைக்கி 2 வருஷம் நிற்குதுங்க. இன்னமும் அது ஃபேடே ஆகலைங்க. எப்படி சொல்கிறது, உங்களோட ட்ரெஸ்ஸிங், அதுலேருந்து உங்களோட கண்மை ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா,
ஐயோ இன்றைக்கி கூட பாருங்கள் ஆன் பாயிண்ட்டுங்க. அப்படி அப்படி எப்படி பண்ணுறீங்கன்னே தெரில. பட் ரியலி தட் சூட்ஸ் யூ லாட். லைக் யூ நோ ஹவு டு டூ தட். சரி நான் இங்கே வளரிட்டே பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பால் பாயிண்ட் பண்ணி நீங்கள் அப்படியே உட்காந்து டக்கு 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 டக்குன்னு யோசிச்சுனே இருப்பீங்க தெரியுமா? அப்போ அந்த அமுக்கி தட்டுறப்போ வர உங்கள் கண் அந்த எக்ஸ்ப்ரெஷன், ஐயோ. என் கேபின்லேருந்து உங்கள் கேபின் இட்ஸ் அக்ராஸ் ரைட். ஸோ பார்க்குற பழக்கம் உண்டு அப்பப்போ. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இல்லை வேலையெல்லாம் பார்ப்பேன். ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்கள் சீட்டை பார்ப்பேன். இல்லாட்டி சில நேரம் தோணுங்க, என்னடா வாழ்க்கை எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா அப்படின்னு. வானத்தை பார்த்துட்டு என் பாஸ் கொடுக்குற டார்ச்சரெல்லாம் யோசிச்சுட்டு இந்த பக்கம் ஜன்னலை பார்க்காம நேராக அவங்க கேபினை பார்ப்பேன். இந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு கூட சேர்ந்து ஓடி. இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ஏதோ உளறிட்டு இருக்கேன். இருங்கங்க. டேய் மோனத்தை வாங்கிடணும். ஓகே, எங்கே போனாலும் போவோம், ஆனால் இந்த தேவதை கூட சேர்ந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் தாங்க வரும் உங்களை எப்போ நான் பார்த்தாலுமே. இந்த மாதிரி மோசமான மனநிலையில் கூட. பட் மற்ற நேரம் சாதாரணமாக இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இப்போ என்ன பல கடிச்சிட்டு இருக்கீங்களா, அப்போ ஏன்னா போட்டுட்டு கொடுக்குன்னு தட்டிகிட்டு இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் பருவம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இல்லை உங்கள் பக்கத்தில் உங்கள் ஜூனியர் உங்கள்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காங்க, அப்படி எதையாவது பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வேலையில் இடையில பிரேக்கு. இல்லைங்க அது ஆக்சுவலாக நீங்கள் தப்பாக அப்படிலாம் பேசாதீங்க. என்டர்டெயின்மெண்ட் கிடையாதுங்க. நீங்கள் வந்து அது ஒரு மாதிரி ஃபீலிங்குங்க. உங்களை பார்த்தா படப்படன்னு இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? 2 வருஷமாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு சில நாள் சந்தோஷம், ஒரு சில நாள் அப்படியே தாக்குறீங்க போட்டு, ஒரு சில நாள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களை சும்மா பார்த்தாலே அப்படியே அந்த ஓகே ஓகே வி காட் திஸ் பண்ணுறோம். நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு தான் கிளம்புறோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன ஆகிறப்போகுது அப்படின்னு தோணுது. மூச்சு அடைக்குதுங்க. சும்மா இருங்க. ஆமாம் நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி சிரிக்காதீங்க. நான் சொல்ல வரதே புரியலையா? இப்படி ஒரு தேவதையை விட்டுட்டு நான் எப்படி தனியாக போகிறது இந்த உலகத்தை விட்டு? நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறப்பெல்லாம் எனக்கு தோணுதில்லை. அதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்படி சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? ப்ளஷிங்கா? ஸோ டிட் யூ கெட் what I said? இல்லையா? போங்க, எனக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரிலங்க. ஓகே, வித் ஆல் மை கட்ஸ் ஐ காட் வித்தின் மை செல்ஃப். கமான் சொல்கிறேன். எனக்கு உங்கள் மேலே 2 வருஷமாக ஒரு அதாங்க அதாங்க அதாவது எனக்கு கையில் அந்த ஆக்ஷன் வருது, அந்த இப்படிலாம் வச்சு காட்டுறதுக்கு, அந்த சிம்பிள்லாம் வச்சு காட்டுறதுக்கு. பட் வார்த்தையில் உங்களுக்கு புரியுது இல்லை நான் என்ன சொல்கிறேன்? பம்பளுக்குறீங்களா? புரியலைன்னு. ஓகேங்க, எனக்கு உங்கள் மேலே ஒரு 2 வருஷமாக ஒரு க்ரஷ்ஷுங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லை, சும்மா படப்படன்னு இருக்குங்க கை, அதுதாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. யூ ஓகே ரைட்? பயந்துகிட்டே இருக்கேங்க, ஏதாச்சும் சொல்லுங்கள் பதில். எங்க இப்படி சிரிக்காதீங்க. இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் சரி ஒன்று பண்ணலாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக யூ டேக் ஹோல் வீக். இன்றைக்கி என்ன திங்கக்கிழமைங்க, ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்கு நம்ம ஆஃபீஸ் கீழே இருக்கிற சிசிடி இருக்கு இல்லையா, அங்கே வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கேளுங்க, என்னங்க எல்லாத்துக்கும் நக்கல் அடிக்கிற மாதிரி மண்டையாட்டுறீங்க? ரொம்ப சில்லியாக கிரிஞ்ச் பண்ணுறேன்னா, இஃப் யூ நாட் ஆல்ரெடி நாட் இன்ட்ரெஸ்டட்னா ப்ளீஸ் சொல்லிடுங்க.
அப்படியே நடந்து போயிடுறேன் ப்ளீஸ். ஓகே, 6 to 7 அங்கே இருப்பேங்க. ஏன்னா 7 மணிக்கு மேலே லேட் ஆச்சுன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாகிடும். பை சான்ஸ் நீங்கள் 7 மணிக்கு மேலே லேட்டாக வந்து நாங்கள் இல்லைன்னு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் டோன்ட் திங்க் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் யூ, சரிங்களா? யூ கேன் ஆல்சோ கால், லைக் எப்போ ஃப்ரீனாலும் கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரில. ஸ்டில் என்னங்க, கிவிங் மை கார்டு இந்த இங்கே வைக்கிறேன், உங்கள் காஃபி கப் கீழே. இதுக்கப்புறம் உங்கள் முடிவு தாங்க ஃபைனல். ஓகே, உங்களை வந்துட்டு பீதி அடைய வைக்கணும் அப்படின்லாம் என்னோட எண்ணம் கிடையாது. ஸோ லைக் உங்களுக்கு என்ன தோணுதோ அது தாங்க ஃபைனல். ஓகேவா? அந்த முடிவு நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். ஓகேங்க, காஃபி பிரேக்கில் தான் வந்தேன். இந்நேரத்துக்கு என் பாஸ் அங்கே என்னை வலை வீசி தேடிட்டுருப்பார். ஸோ ஐம் லீவிங் ரைட் அவே. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, என்னங்க இவ்வளோ பேசியிருக்கேன், ஓகே பாய் மட்டும் சொல்கிறீங்க, அதுவும் அந்த ப்ளஷிங் பியூட்டிஃபுல் ஃபேஸோட. உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. ஓகே பாய்ங்க, பாய் 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 பாய். த பால் இஸ் ஆன் யுவர் கோட். ஓகே, கால் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இட்ஸ் யுவர் சாய்ஸ்.